வணக்கம் நண்பர்களே. இந்த கேள்வி வணக்கம். பதிவு சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுறது சேனல் வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தேர்தல் வந்து இன்னும் ஆட்சி அமைக்க முடியல, ஏன்னா தொங்கலில் கொடுத்துருக்கான். இது வந்து என் மாதம் ஜென்சி ஓட்டு ஏதோ மாறி இருக்குது. காரணம் இந்த திராவிட அது இது டிஎம்கே உருட்டி ஒன்றுமே செய்யாமல் கடனை ஏற்றி வச்சு கோவப்பட்டான், இல்லை சொத்து வரல ஏற்றி. அன்றைக்கி இந்த ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டான்றது தானே அண்ணாமலை பண்ணார். அந்த பார்லிமெண்ட்டில் வந்து டெபாசிட் இழக்க வச்சார்ல. அண்ணாமலை வேண்டாம், அந்த நயினாரை போட்டு கூட்டணி போடுங்கன்னு அவங்க சேஃப்டி பண்ணியிருக்காங்க. இதை சென்ட்ரல் புரிஞ்சிக்காம கடைசியில் அவரை வச்சு பிரச்சாரம் பண்ண வச்சு சீட்டு கூடி தரல, இந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறீங்க, குறிப்பிட்றோம், நம்ம கேட்குறோம். அதுதான் கூட. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில இப்போ டெல்லி போக போகிறார் நம்ம அமித்ஷா. மோடிட்டு டைம் கேட்டிருக்காரு, என்ன பேச போகிறாரு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஒருவேளை அநேகமாக ஏடிஎம்கே தோற்று முறையில் டிஎம்கேல இருந்த நாளும் போச்சு. ஒன்று தான் உதகமண்டலத்தில் நீலகிரியில், ஒன்று தான் ஊட்டியில் வந்திருக்கு, எதுவுமே வரல. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் அண்ணாமலை மீண்டும் தலைவர் ஆக்கினா தான். ஆனால் ஒன்று, இது சப்போர்ட்டாக, ஏன்னா இது என் மாதம், இது இந்த தடவை இருந்திருக்கு, அது பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு தலைவராக்கினா தான் அந்த இப்போ வந்து. ஆனால் தலைவரே இப்போ ஆளுங்கட்சி புதுசாக வந்திருக்கு கட்சி தான். அப்போ டிஎம்கேயோட ஃபைலெல்லாம் நோண்டணும். அப்போ கொஞ்ச காலத்துக்கு ஒரு வேளை சென்ட்ரலில் வந்து அந்த சிபிஐலாம் பார்க்குற மாதிரி இருந்தால் தான் இவங்க எடுத்து எஃப்ஐஆர் விஜய் போட சொல்லி பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு தீய சக்தி எதிரி தான். அப்போ தான் சஸ்டெயின் பண்ண முடியும். அது போய் கவர்னன்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். வர்றது பெருசில் விஜய். ஏன்னா அரசியல் இதெல்லாம் தெரிஞ்சவர் அண்ணாமலை. அவர் சும்மா அந்த மேஜிக், அந்த சினிமாவோட முகத்தில் தான் இது பண்ணியிருக்கான். அப்போ நல்ல ஆட்களை வச்சு அட்வைஸ் கேட்டு பண்ணால் தான் வரும். இப்போ இதேவோட மோசமாக இருந்த திமுக வந்தது. அது ஆரம்பத்தில் இருக்கிறதா, அது போக போக தெரியும். இப்போ எதுவும் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. வந்தாச்சு, அது என்ன கவர்னன்ஸ்னு அப்புறம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை இருந்திருந்தால் அந்த சீட் இவ்வளோ தூரம் வந்திருக்காது, வேறு மாதிரி போயிருக்குமே. இதுக்கு யார் காரணம்? எடப்பாடி பேச்சை கேட்டு சென்ட்ரல் பண்ணது. இப்போ அந்த எடப்பாடி ஒட்டு கொடுக்குறதா, வெளியில் ஆதரவு கொடுக்குறதா, இல்லை அந்த 54 பேர் ஏடிஎம்கே இருக்காங்கன்னா அவங்க வந்து வெளியில் போயாச்சுன்னா அதை கழிச்சிட்டு மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 சம்திங் வருதுன்னா 234 அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்போது அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து போயிட்டுருக்கணும். அது 91 பேர் வாங்க 108 பில் பாஸ் பண்ணி ரிஸ்க் எடுத்து போயிட்டுருக்கணும். அது தெரியல. ஸோ என்னென்னா இவங்க பண்ண தப்பு. இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த அண்ணாமலை ஓட்ட பூரா அங்கே போட்டாங்களான்னு தெரியல அப்படின்னு பேசுகிறேன். அண்ணாமலைக்கு வர வேண்டிய ஓட்டை, ஏன்னா அவர் நிற்கலை, கூடங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு. ஆனால் அவர் எதிர்த்து தான் கிளம்பாண்டார் எடப்பாடி. கடைசியில் சொல்ல வேண்டியதாக போச்சு. இப்போ நிறைய மைனஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பூம் பண்ணி இப்போ இன்றைக்கி இருந்திருந்தால் ஒருவேளை அந்த ஏடிஎம்கேல பாதி பேர் இருந்திருந்த கூடி மாதிரி ஒரு குரூப் வந்திருந்தா கூடி அந்த கிளவர் பண்ண தெரியல டெல்லியில். அப்படி ஏதோ ஒரு குரூப் வந்திருந்தா கூடி பாஜக சப்போர்ட்டடு இந்த ஓட்டு மாறும்போது வெறும் இவ்வளோ தூரம் வர சான்ஸ் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் டெல்லி தான். ஸோ இது வந்து இப்போ கெஜ்ரிவால் வந்து 2 டைம்ஸ் இருந்தாப்படி இன்றைக்கி என்ன ஆகி போச்சு, பாஜக வந்துருச்சு. ஏன்னா ஊழல், முதல் ஊழல் பண்ண மாட்டேன் வந்தார் அண்ணாசிரியோட, இன்றைக்கி ஊழல் ஆகி போய் அந்த கட்சியிலேருந்து 7 எம்பி போயிட்டா. அடுத்த பஞ்சாபில் அடுத்த வருஷம் நடக்க போகிறது, அந்த நபரை கொண்டு போய் உட்கார வைக்க போகலான்னு அடுத்தடுத்து தெரியும். கெஜ்ரிவால் கலகலத்து போயிடுச்சு. மம்தா ஒரு தடவை வந்தால் 3-4 ட்ரிப், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 3 ட்ரிப் ஆச்சு. மம்தா முடிஞ்சு போச்சு. இந்தி கூட்டணி ஸ்டாலின் தலைமை இயக்குனர், ஸ்டாலின் தோத்துட்டார், கட்சியே போச்சு. நீ 2 திராவிடம் ஒன்றும் சேருமா பீகார் மாதிரின்னு தெரியாது. இதோட திராவிடம் முடிஞ்சுது. நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இனிமேல் அவ்வளோ வெறுப்பு மக்களுக்கு. அதை என்கரேஜ் பண்ணிடலாம். இவர் இருந்திருந்தாருன்னா சீட்டு வந்திருக்கும். இனி இவர் கேட்பார். இவரை வந்து என்னென்னா ஃப்ரீயாக களமாட விடணும். இந்த திருப்பி நிற்கிறாங்களே இந்த சோக்கால்டு கோஷ்டிகள் அழிச்சிருந்தேன், இந்த கோஷ்டி பூரா வந்துருக்கு. கோஷ்டி பூரா கலாச்சிட்டு இவர் சொல்கிறாள் நீங்களும் இவர் வந்து டைம் கொடுக்கணும், லாங் டைம் கொடுக்கணும். அவர் தான் இருப்பார், அவர் கேட்டு தான் நடக்கணும். இஷ்டம் தான் இருங்க, இல்லாட்டி நியூட்ரா போய்க்குங்க
அப்படின்னு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து ஆடினா தான் ஃப்ரீ ஹிட்டுங்கிற மாதிரி கிரிக்கெட்டில். அப்படி பண்ணி ஒரு 5 வருஷம் மினிமம், அடுத்த 3 இயர்ஸ் அது போக 5 வருஷம் கொடுத்து பண்ணி இந்த மாதிரி இந்த ஆட்கள் அவர் போடுற மாதிரி இடையில உள்ள லாபியெல்லாம் வரக்கூடாது. ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டால் தான், சும்மா தோக்கிறதுக்கு வாங்கி நின்று தோக்குறானு அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் தான் ஆன்மீக புரட்சி ஆட்சி வரும். இதில் இன்னொன்று அந்த சீனியரை பூரா களை எடுத்து அதை வேறு மாதிரி கொண்டு போனால், இல்லை தனியாக கட்சியாக அஜித் மாதிரி உள்ளே கொண்டு வரும். அது அப்படி பண்ணால் அதை இல்லாட்டி இந்த விஜய்க்கு அகேன்ஸ்டாக இந்த 2 திராவிடம் ஒன்று சேர்ந்து திருப்பி குட்டையை கொடுப்போம். அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகும். அதனால இன்னொரு அஜித் மாதிரி நல்ல வச்சு பண்ணால் தான் இந்த ஃப்யூச்சரில் இந்த மாதிரி களம் மாறும். 2 திராவிடம் அறவே ஒழியும். அதில் ஆட்கள் இங்கே வரோன்னா நல்ல ஆளாக இருந்தால் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இவங்க பண்ண தப்புனால என்னென்ன இதாக இருக்கு பாருங்க. அவர் சுயநலம் பார்த்துட்டார் அண்ணாமலைக்கு. என்ன விளைவு கிட்டத்தட்ட இல்லை. ஆனால் ஒன்றே 2 திராவிடம் ஒரே ஷாட்டில் முடிஞ்சுது. அது ஒன்று தான் வழியா. அது இப்போ அண்ணாமலைக்கு கை இல்லாமல் போயிருக்கீங்க. அதுக்கு காரணம் டெல்லி தான். ஆனால் எடப்பாடி பேச்சை கேட்டு. ஸோ வருங்காலத்தில் என்னென்ன கரெக்டாக ரிப்போர்ட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதோட இனிமேல் தான் தெரியுது. இப்போ எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ப்ளஸ் ஆர் மைனஸு பொறுத்து பார்ப்போம். நன்றி.